ஹாய்மா, தக்காளி ஊறுகாய் வந்து சொல்லித்தரேன் பாருங்கடா. அதை நம்ம தக்காளி தொக்கு மாதிரி, மாங்காய் தொக்கு மாதிரி அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஆனால் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா நம்ம ஊர் வெயிலுக்கு அது தாங்காது. ஓகேவா? இதை பாருங்கள், தக்காளியை வந்து நம்ம வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா வெறும் கடாயில் வறுத்துருங்க. அதுக்கடுத்து சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு முதல்ல புளி ஊற வச்சுக்கோங்க. புளி, மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் இதை பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருங்க, நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம வந்து கடுகு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு இப்போ அதை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா அந்த திக்காக தொக்கு மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம பார்த்து வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சால்ட்டு கரெக்டாக போட்டிருக்கோமான்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மிளகாத்தூள் வேணும்னா கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம், காரம் இல்லைன்னா. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க தக்காளி தொக்கு. இதை பாருங்கடா, இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அந்த மிக்சியில் இருக்கிறத எடுத்து கொட்டினோன்னா பார்த்திங்களா எவ்வளோ லிக்விடாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே கடாயில் வந்து நம்ம கைவிடாமல் அப்பப்போ சிம்மில் வச்சோன்னா நல்லா அது வந்து கொதிக்கணும். ஓகேவா? அது தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் கடாயில் கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறமா கடுகு வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி அதில் கலந்துட்டோன்னா செம்ம வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்தில் கலந்தோன்னா மொத்த சாதம் அதுலேயே கலந்து சாப்பிட்லாம்டா. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அந்த வாட்டரெல்லாம் நல்லா இழுத்துட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கடாய்க்கு வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும்டா. ஓகேவா? இறக்கின பிறகு அதுக்கப்புறமா அந்த வெந்தய பவுடர் போட்டு கலந்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.